புளியோதரை எப்படி செய்யலாம் என்பதை நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, திரிபிரியாவில் மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணுவோம். நாம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 2 வரமிளகாய், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இது வெறும் வாணலியில நாம வறுத்து மிக்ஸில பொடி பண்ணி வச்சுப்போம். சிம்பிள் பொடி தாங்க, 3 இன்கிரிடியன்ட்ஸ். பட் நம்ம புளி சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் அம்மாவுடைய ப்ரிப்பரேஷன் மெத்தடு. ஸோ இதை நம்ம இது போல் மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுப்போம். இந்த பொடியே போதும் நம்ம புளி சாதத்துக்கு. ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் சுடுதண்ணில் ஊற வச்சிங்கன்னா நமக்கு நல்லா அந்த புளி சாறு நமக்கு நிறைய கிடைக்கும். அது இது போல் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுப்போம். ஒரு கடாய் எடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெயில் செய்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவைக்கேற்ப கடுகு, நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. பருப்பு எல்லாமே உங்கள் விருப்பம் தான். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கலாம். இது நல்லா நமக்கு எண்ணெயில் வதக்கிடுவோம். அது கொஞ்சம் கலர் மாறினதும் பெருங்காய பொடி சேர்த்துப்போம். இப்போ 3 வரமிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எண்ணெயில் பொரிய விடுவோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துப்போம். இதில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்க்கிறேன். மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணுங்கள். அதாவது இந்த புளி தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வரணும் நமக்கு. அவ்வளோதான், இப்போ நம்மளுடைய புளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு நமக்கு சுண்டி அந்த புளி தொக்கு மட்டும்தான் இருக்கணும். இப்போ நான் சாதம் 250 கிராம் அளவுக்கு சாதம் வடித்து இது போல் ஆற வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துப்போம். இப்போ அரைச்ச பொடியில் பார்த்தீங்கன்னா நான் 3 டீஸ்பூன் சேர்க்கிறேன். மீதியை நீங்கள் இன்னொரு டைம் செய்யும் போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக நாம் புளித்தொக்கு எல்லாத்தையும் சேர்த்து சாதத்தோடு பிசைஞ்சோம்னா நம்மளுடைய புளி சாதம் ரெடி. புளி சாதம் எப்பவுமே செஞ்ச உடனே சாப்பிடாம அது ஒரு 1 ஹவர் கழித்து சாப்பிட்டுக்குவோம். அதனுடைய சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அருமையான புளி சாதம் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.